இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து விலகுவதாக மருத்துவர் அர்ச்சனா அறிவிப்பு. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சரின் இன்றைய யாழ்ப்பாண பயணத்துடன் முடிவு. வடக்கு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை தீர்க்க இந்தியாவிடம் கோரிக்கை. வடமாகாணத்தின் சுகாதாரத்துறை குறித்த இன்றைய சிறப்பு கலந்துரையாடலில் ஆளுநர் தகவல். ஸ்ரீலங்காவில் அரசு தலைவர் தேர்தல் வேட்பாளர்களின் பாதுகாப்புக்கு சிறப்பு குழு. டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலை அடுத்து ரணில் அவசரமாக அமைச்சரவைக்கு முன்மொழிவு. பிரித்தானியாவில் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை அறிவித்த மன்னர் சார்ல்ஸ். சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்த புதிய விதிகள். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தி திமுக கொள்ளையடிப்பதாக பாஜக கண்டனம். திமுக ஆட்சியில் மூன்றாந்தரமாக கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக விசனம். டொனால்ட் ட்ரம்பை கொல்ல சதி செய்யவில்லை என ஈரான் மறுப்பு. தளபதி சுலைமானியின் கொலைக்கு நீதிமன்றம் ஊடாகவே தண்டனையாம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாணத்தின் சுகாதாரத்துறையின் முறையற்ற வினைத்திறன் தொடர்பாக அதே துறையில் உள்ள மருத்துவரான அர்ச்சுனா எழுப்பிய கிளர்ச்சி குரலுக்குரிய எதிர்வினைகள் இன்று ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பாத்திரவின் யாழ்ப்பாண பயணத்தின் போது எதிரொலித்துள்ளன. இன்னும் இந்த கிளர்ச்சி குரலை வெளிப்படுத்தியமை காரணமாக எழுந்த அதிகாரத்துவ எதிர்வினைகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து தான் பதவி விலகுவதாக அர்ச்சுனா இன்று அறிவித்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்போது கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரன் அறிவித்ததை அடுத்து இந்த முடிவு வெளிப்படுத்திய அவர் உதரக்கரை படிந்த முறையில் இனிமேலும் மருத்துவ நிர்வாகியாக பணிபுரிய போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் நிர்வாக முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு எதிராக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் யார் என்ற கேள்வி எழுந்திருந்தன. இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரன தலைமையிலான குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பயணம் செய்திருந்தது பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் சுகாதார அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்து சுகாதார அமைச்சர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டு தற்போது கடமைகளில் ஈடுபட்டுள்ள கோபாலமூர்த்தி ராஜீவ் வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் என கூறியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து பதவி விலகுவதாக வைத்தியர் அர்ச்சுனா தனது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றிலிருந்து இந்த கரை படிந்த முறையில் மருத்துவ நிர்வாகியாக வேலை செய்ய மாட்டேன் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் உங்கள் வைத்தியசாலைகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை ஒரு அரசியல்வாதியிடம் தெரிவியுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தங்கும் விடுதியில் தொடர்ந்தும் இருப்பதற்கு நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்ட பின்பும் அதனை மறுக்கும் வகையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடந்து கொள்வது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பிற்கு வருமாறு தனக்கு சுகாதார அமைச்சரினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் விளம்பரம் தேடும் செயற்பாடு என ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். வடமாகாண சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் வடமாகாண சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கான விருப்பத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரன் இன்று வடமாகாண சுகாதார மேம்பாடு தொடர்பில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வடக்கு மாகாண பிரதம செயலாளரின் அலுவலகத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரன் தலைமையில் வடக்கு மாகாண சுகாதார நிலைமைகள் தொடர்பான முக்கிய உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தின் சுகாதார நிலைமைகள் மற்றும் மேம்படுத்தப்பட வேண்டிய சுகாதார விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மல
நிர்மலநாதன், ஸ்ரீதரன், அங்கஜன் ராமநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், சுகாதார அமைச்சின் செயலாளர் மகிபால மற்றும் வைத்தியர் அசேல குணவர்த்தன மற்றும் வைத்தியர்கள், ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட விரிவுரையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டு மக்கள் மற்றும் வடமாகாண மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். மிகவும் மோசமான விளம்பரம் தேடும் தனியொரு சம்பவம் இடம்பெற்றது. அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். மிகவும் மோசமான விளம்பரம் தேடும் சம்பவத்தை தீவிரமான ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அமைச்சர் என்ற வகையில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு விடயங்களுக்காக நானும் பலமுறை ஊடகங்களால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் சரியானதை உணர்வுபூர்வமாக செய்வீர்களாயின் அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. தொடர்ந்தும் சிறந்த பணிகளை செய்வோம். இந்த ஆண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் 450 மில்லியன் ரூபாய் நிதியை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கியுள்ளது. நாட்டின் நிலைமை மேலும் சீராகும் போது சுகாதாரத்துறைக்கு மேலதிக நிதியை நாம் ஒதுக்க முடியும். வடமாகாணத்தின் சுகாதாரத்துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான எண்ணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்றது. யாழ் போதான வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என நம்புகின்றோம். வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், மாங்குளம், பருத்தித்துறை உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் இருந்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிலையில் இன்று ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சரின் முன்னிலையில் இடம்பெற்ற சிறப்பு கூட்டத்தில் வடமாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறை உட்பட பலவீனமான நிலைமைகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வடக்கின் சில மருத்துவமனைகளில் சேவைகளை உறுதிப்படுத்த இந்தியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பகிரங்கப்படுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மற்றும் மன்னார் வைத்தியசாலைகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த குறைபாடுகளின் அடிப்படையில் அமைச்சர் இந்திய அரசாங்கத்திடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. இந்திய அரசாங்கமும் அமைச்சரவையும் அனுமதி மற்றும் உடன்படிக்கை ஊடாக மன்னார் வைத்தியசாலைக்கு 600 பில்லியன் ரூபாவை வழங்க முன்வந்துள்ளது. தேர்தல் காரணமாக நிதியை விடுவிப்பதில் சில தாமதங்கள் காணப்படுகின்றன. முல்லைத்தீவு வைத்தியசாலை குறைபாடுகள் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அவர்கள் வைத்தியசாலைக்கு ஒத்துழைப்பை வழங்குவது குறித்து சாதகமாக பதிலளித்துள்ளனர். மனித வளங்கள் மிகவும் குறுகிய காலத்துக்குள் பெற்றுத் தருவதாக அமைச்சின் செயலாளர் உறுதியளித்துள்ளார். செயற்றுடன் மிக்க பணியாளர்கள் குழுவை நாம் கொண்டிருந்தாலும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. கடுமையாக உழைத்தாலும் மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். அதனை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இதேவேளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பாகவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன ஆராய்ந்துள்ளார். சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையிலான அமைச்சின் செயலாளர் உள்ளடங்கலான குழுவினர் நேரடியாக மன்னார் வைத்தியசாலைக்கு பயணம் மேற்கொண்டதுடன் வெளிநோயாளர் பிரிவில் உள்ளடங்கலாக வைத்தியசாலையை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை கேட்போர்ட் கூடத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் அமைச்சரிடம் நேரடியாக குறைபாடுகளை தெரிவித்தனர். குறிப்பாக CT வருடி இயந்திரம் இன்மையால் நாள்தோறும் அதிகளவான நோயாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வது, மருத்துவர் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை, சுத்திகரிப்பு பணியாளர்கள் குறைபாடு, மருத்துவ உபகரணங்கள் குறைபாடு, அவசர நோயாளர் வண்டியின் குறைபாடு உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தீர்க்கக்கூடிய மிக முக்கிய விடயங்களை விரைவில் தீர்த்து தருவதாகவும் ஏனைய விடயங்கள் வரவு செலவு திட்டத்தினூடாக பெற்றுத் தருவதாகவும் அமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருந்தார். குறித்த நிகழ்வில் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், சார்ஸ் நிர்மலநாதன், செல்வம் அடைக்கலநாதன் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க உள்ளவர்களுக்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியை தொடர்ந்து இலங்கையில் உள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களினதும் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளினதும் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் குறித்த வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்
ஊடகவியலாளர் தலைமையில் இந்த குழுவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி, காவல்துறை மா அதிபர், தேசிய புலனாய்வு தலைவர் மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ஆகியோரை குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பரிந்துரைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரத்யேக பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்த சகல செயற்பாடுகளையும் ஒருங்கிணைக்க பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு குறையாத காவல்துறை அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு உத்தரவிடவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தடையின்றி ஒருங்கிணைக்க மேற்கூறிய குழுவும் நியமிக்கப்படும் காவல்துறை அதிகாரியும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்றும் குறித்த பரிந்துரையில் முன்மொழியப்பட்டுள்ளது. இலங்கையில் காலம் தாழ்த்தாது உடனடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக தேர்தலை நடத்தி மக்களின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். தேர்தலை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவால் ஊராட்சி மன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு நியமன பத்திரங்களும் கோரப்பட்டு பெறப்பட்ட நிலையில் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து எடுப்பதற்கான உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான உரிமையும் அதற்குரிய நேர காலமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிற இந்த சூழலில் இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தாது வேகமாக விரைவாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும் இலங்கையினுடைய ஜனநாயக ஒருமைப்பாட்டையும் மக்களுடைய வாக்களிக்கிற உரிமையையும் நிலைநாட்டுவதற்கு உடனடியான ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். மக்கள் தங்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தினூடாக ஜனநாயக முறைப்படி தங்களுக்கு விரும்பிய ஒருவரை தெரிவு செய்து கொள்ள உரித்துடையவர்கள். அந்த வகையில் தேர்தல்கள் நிறுத்தப்படுதல் அல்லது தேர்தலுக்கான காலத்தை இழுத்தடித்து செல்லுதல், மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மூடி மறைக்க முனைதலை நிறுத்தி இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு விரைவாகவும் வேகமாகவும் செயல்பட்டு எவ்வளவு விரைவாக திகதியை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திகதியை அறிவித்து உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி வலியுறுத்துகிறது. அது ஒரு நீதியான, உண்மையான, நியாயமான எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற தேர்தலாக அது அமைய வேண்டும். அது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இருந்தாலும் மக்களுடைய அந்த வாக்களிக்கிற உரிமையை அது வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார மற்றும் வஜிர அபேவர்த்தன உள்ளிட்டவர்கள் இன்று தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் இன்று பேச்சு நடத்தியுள்ளனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாலித ரங்கே பண்டார இந்த தேர்தலுக்கு தம்மால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு மற்றும் தேர்தலை நீதியாகவும் நியாயமாகவும் நடத்துவது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த தேர்தலில் தோல்வி அடைவதற்கு அநேகமான அவசரத்தை காட்டுவதாகவும் அந்த தோல்வியை விரைவில் பெற்றுக் கொடுக்கும் வகையில் தேர்தலை உடனடியாக நடத்துமாறும் தாம் கோரியதாக பாலிதரங்கே பண்டார கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் எனவும் பாலிதரங்கே பண்டார ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் தேர்தலை நடத்துவதற்கான திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை தமது கட்சி முன்னிறுத்தும் எனவும் பாலிதரங்கே பண்டார குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் தேர்தல் நடத்தப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது குறித்தும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எதிர்க்கட்சிகளுக்கு வேறு காரணங்கள் இல்லாததால் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வை
வைப்பதாக வஜிராபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றில் வழக்கு தொடுத்தவர் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர் எனவும் இவ்வாறான ஏமாற்று நடவடிக்கைகளில் மக்கள் சேர்க்க மாட்டார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முன்னாள் தொடர் உணர்வு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்புரிமைகளுக்கும் இடையில் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிப்பதை விடுத்து தேர்தலை நடத்துவதற்கு இடமளிப்பீர்களா என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தலை நடத்துவீர்களா இல்லையா என்பதையாவது கூறிவிட்டு செல்லுமாறும் வஜிராபிவர்த்தனவிடம் போராட்டக்காரர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது உங்களின் அரசியல் செயற்பாடுகளுக்கு தாம் உதவ மாட்டோம் என பதிலளித்துவிட்டு வஜிராபிவர்த்தன உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் குழுவினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டால் நாடு இரத்த களரியாக மாறிவிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து மைத்திரிபால சிறிசேன இதனை கூறியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் நிச்சயம் களமிறங்குவார் என அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான இறுதி தீர்மானத்தை தற்போது கட்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பை மேற்கோள் காட்டி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய எந்தவொரு தேவையும் இல்லை எனவும் மைத்திரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் சிறைச்சாலையில் வைத்து தமிழ் அரசியல் கைதியின் தலைமையில் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்திய ராஜாங்க அமைச்சர் லொகான் ரவத்தையை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமாக மதிக்கப்படுவதில்லை எனவும் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறப்படுகின்றது. எனினும் எமது நாட்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களாக கருதப்படுகிறார்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் லெகான் ரத்வத்த வெளியில் இருக்க மாட்டார். நான் உயிருடன் இருக்கும் வரையில் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறுவதற்கு இடமளிக்க மாட்டேன் என அவர் கூறுகின்றார். நாம் வெற்றி பெறும் போது அவர் உயிர் வாழ வேண்டும் என ஆசைப்படுகின்றோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமது அமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி நள்ளிரவில் துப்பாக்கியுடன் சிறைச்சாலைக்குள் சென்று சிறை கைதி மீது துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்த முடியுமா? எங்கு சட்டம் இருக்கின்றது? ஆகவே நாட்டின் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமாக நடத்தப்படுவதில்லை. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமமானவர்கள் என்றால் மகிந்தானந்தா இவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை. ஹிரணிகா சிறைக்குள்ளும் பிரசன்ன ரணவீர வெளியிலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பிரசன்ன ரணவீரவே தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமாயின் வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்ட முன்னாள் அமைச்சர் டயானா கமகே வெளியில் இருக்க முடியாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமமாயின் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியில் இருக்க முடியாது. ஆகவே இந்த சட்டமானது மிகப்பெரிய மீன்கள் நழுவிச் செல்ல சிறிய மீன்கள் சிக்கும் வகையில் உள்ளது என்பது தெளிவாகின்றது. இவ்வாறு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. நாட்டை முன்னேற்ற வேண்டுமாயின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் சட்டத்திற்கு முன்னால் செல்லும் போது பணம் மற்றும் அதிகாரம் குறித்து கருத்திற்கொள்ளாது. தமக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். சட்டத்தின் முன் சமம் என்பது இந்த நாட்டில் கருத்து வடிவில் மாத்திரமே உள்ளது. அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் அரசாங்கத்தை நாம் உருவாக்குவோம். இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து தோட்டங்களையும் உள்ளடக்கி ஒரு கிராமத்தை உருவாக்குவது தொடர்பான ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனையை நிராகரிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
எனினும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த திட்டத்தை திருத்தங்களுடன் நடைமுறைப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளனர். எங்கள் மக்களை தோட்டத்தில் வாழக்கூடிய மக்களை தோட்ட நிர்வாக கம்பெனி ஆக்கிரமிப்பாளருக்கு இருந்த ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கையாக இருக்கிறது. அந்த கொள்கை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருப்பாரையானால் மகிழ்ச்சி அடைகிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அடிப்படையிலே லயன் காமராகர் சொல்லக்கூடிய லயன் குடியிருப்புகள் சொல்லக்கூடிய இடங்களை அப்படியே மீண்டும் கிராமங்களை அறிவித்து அது மூலமாக புதிய ஒரு கொள்கையை முன்னெடுப்பதாக கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்திருக்கிறோம். முடியாது. அது மட்டுமல்ல, 200 வருட பூர்த்தியின் போது மலையகம் முழுக்க எழுந்த பிரதானமான கோரிக்கை கோஷம் என்னவென்றால் எங்கள் மக்கள் காணி உரிமை. ஆகவே லயன் காமராக்கள் அப்படி இருக்கும் இடத்தில் வைத்துக் கொண்டு அவருடைய கிராமங்கள் அறிவிப்பு மூலமாக இந்த காணி உரிமை என்ற கோஷத்தை இன்னொரு 200 வருடங்களுக்கு குழி தோண்டி புதைக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம். அத்துடன் மலையகத்தில் உள்ள அனைத்து தோட்டங்களையும் கிராமங்களாக அங்கீகரிப்பதன் மூலம் மக்கள் வீடுகளை கட்டுவதற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களில் அனுமதியை கோர வேண்டிய தேவை ஏற்படாது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அப்படி காணி உரிமை இல்லாத கட்டத்தில் மக்களுக்கு தெரியும் எது நம்மளுக்கு முக்கியம்னு. வீட்டுரிமை வேற, காணி உரிமை வேற, அது நம்மளுக்கு புரிஞ்சாகணும். ஒவ்வொரு வீடு கட்டி தான் காணியை வழங்கணும்னா அதுக்கு பேர் காணி உரிமை கிடையாது, அதுக்கு பேர் வீட்டுரிமை. நான் சொல்றேன், இந்த குழு மூலியமா ஒரு சட்டத்தை நிர்ணயிச்சு அந்த சட்டம் மூலியமா மக்களுக்கு காணியை வழங்குறது தான் எங்களோட திட்டம். அந்த சட்டம் மூலியமா இந்த மக்கள் வசிக்கிற இடத்த செட்டில்மெண்ட், அதாவது கிராமங்களா மாற்ற போறோம். லைன் ரூமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை கிராமங்களா மாற்ற போறோம். கிராமங்களா மாத்தினா மட்டும்தான் மக்களுக்கு தேவையான அரசாங்க வரப்பிரசாதங்கள் கிடைக்கும். இன்னைக்கு மலையக மக்களுக்கு தெரியும், சமுர்த்தியா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த வேற அரசாங்க வரப்பிரசாதங்களா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்காத காரணம் அரசியல் சூழ்ச்சினால கிடையாது. கிடைக்காத காரணம் இந்த தோட்ட பகுதி எல்லாமே பெருந்தோட்ட நிறுவனத்தோட கட்டுப்பாடுக்குள்ளார வருது. நாங்க இந்த சட்டம் மூலியமா காமிக்க பார்க்கிறோம், இவங்க இலங்கையர்கள், பெருந்தோட்ட நிறுவனத்தோட அடிமைகள் கிடையாது. இது சில பேர் புரியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் காலம், அரசியல தான். இதேவேளை இலங்கையில் உள்ள மலையக மக்கள் கடந்த 200 வருடங்களாக எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தோட்டங்களையும் கிராமமாக மாற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டம் அமைந்துள்ளதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அருணாச்சலம் அரவிந்த்குமார் தெரிவித்துள்ளார். எனில் தற்போது தோட்டப்புறங்களிலே இருக்கும் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றுவதற்கான அந்த சட்ட வரைவு இப்பொழுது ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே இது பெருமளவிலாக முழு மலையகமும் வரவேற்கக்கூடிய ஒரு சட்ட வரைவாகவே நான் பார்க்கின்றேன். ஏனெனில் 200 வருட அவல வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு சட்ட வரைவாக நான் இதனை பார்க்கின்றேன். ஆகவே இதிலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், புதிய விடயங்கள் உள்ளடக்கப்படல் வேண்டும். ஆனால் இந்த சட்ட வரைவை நான் முழுமையாக மலையக சார்பான ஒரு பிரதிநிதி என்ற வகையிலே, மலையக மக்களை பிரதிநிதிப்படுத்தும் ஒரு பிரதிநிதி என்ற வகையிலே நான் இதனை முழுமையாக ஆதரிக்கின்றேன். இதிலே அரசியலுக்கு அப்பால் இருந்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் இருந்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். ஆகவே மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், ஏனைய அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், அனைவரும் இந்த விடயத்திலே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதுதான் எனது வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீளப்பெறுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். இந்த மனு இன்று உயர் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் நடைமுறைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களித்திருந்த போதிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இதையடுத்து டயானா கமகேவின் கட்சி உரிமையை நீக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஏகமனதாக தீர்மானித்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து டயானா கமகே நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டயானா கமகே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த மனு தொடர வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூறியுள்ளனர். அத்துடன் குறித்த மனுவை மீள பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான டயானா கமகேவின் மனு மீளப்பெற உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை இரட்டை குடியுரிமை காரணமாக டயானா கமகேவின் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்புரிமையை நீக்கி நீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகளின் கல்வி, விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பான
யுனெஸ்கோவுக்கு இடையிலான 75வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் அந்த அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஆஸ்ட்ரியாசுலே பங்கேற்றுள்ளார். இதன்போது உரையாற்றிய ஆஸ்ட்ரியாசுலே யுனெஸ்கோவுடன் இணைந்து இலங்கை கடந்த ஆண்டுகளில் பல வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் கல்வி, விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் ஆஸ்ட்ரியாசுலே நேற்றைய தினம் இலங்கையை சென்றடைந்தார். ஆஸ்ட்ரியாசுலே தலைமையிலான குழுவினரை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றனர். இதையடுத்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரியவையும் அவர் சந்தித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை மற்றும் யுனெஸ்கோவுக்கு இடையிலான 75 பூர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் ஆஸ்ட்ரியாசுலே பங்கேற்றுள்ளார். இதன்போது உரையாற்றிய ஆஸ்ட்ரியாசுலே இலங்கை கடந்த 1968ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் நிர்வாக குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோவால் உலகளவில் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் இலங்கை பாரிய ஆதரவை வழங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் அரசு ஊழியரான இளம் யுவதி ஒருவர் குளிப்பதை கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்ய வவுனியா பல்கலைக்கழக போதனாசிரியர் முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த போதனாசிரியர் காணொலி எடுக்க முயன்ற சம்பவம் வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கருவியில் பதிவாகியுள்ளது. வவுனியா திருநாவற்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சில யுவதிகள் தங்கியுள்ளனர். குறித்த வீட்டில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பிரிவில் போதனாசிரியராக பணியாற்றும் ஒருவர் குழு வகுப்பு நடத்தி வருகின்றார். குறித்த வீட்டின் வெளியில் கற்பித்துக் கொண்டிருந்த போது சகோதர மொழி அரசு ஊழியரான யுவதி ஒருவர் குளியலறைக்குள் சென்று குளித்துள்ளார். இதன்போது குளியலறை பக்கம் சென்ற போதனாசிரியர் குளியலறையின் மேல் துவாரத்தின் ஊடாக கைத்தொலைபேசியை பயன்படுத்தி காணொலி எடுக்க முயன்றுள்ளார். அதன் பின்னர் குளியலறையின் மறுபக்கம் தவன்று சென்றுள்ளார். சத்தம் கேட்டு குறித்த யுவதி ஏனையவர்களை அழைத்த நிலையில் போதனாசிரியர் ஓடியபடி வெளியே சென்ற காட்சிகள் சிசிடிவி கண்காணிப்பு கருவியில் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து மட்டக்களப்பு கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது பேருந்து சாரதியொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை மாவடிச்சேனை பகுதியில் சட்டப்பையிலிருந்து 100 ரூபாய் பணத்தை திருடிய குற்றத்திற்காக தந்தையொருவர் மகனுக்கு சுடு வைத்த நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் மாணவன் வகுப்பறையில் சோகமாக இருந்ததை அவதானித்த வகுப்பாசிரியர் விசாரித்த நிலையில் சூடு வைக்கப்பட்ட விடயம் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் வாழைச்சேனை சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு அழைத்து சென்று முறையிட்டதன் பின்னர் வாழைச்சேனை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவனின் தந்தை கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்றில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவிக்கு அமைக்க கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்குகின்ற திறமையுடைக்கு 1 லட்சம் மாணவர்களுக்கும் 6000 காப்போத் உயர்தர மாணவர்களுக்கும் புலமை பரிசில் வழங்கும் தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தில் கல்முனை, சம்மாந்துறை, அக்கரைப்பற்று, திருக்கோவில் கல்வி நிலையத்திற்குட்பட்டு பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்குகின்ற திறமையுடைக்கு 872 தரம் 1 தொடக்கம் தரம் 11 வரையிலான கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் காப்போத்த உயர்தர மாணவர்கள் 240 பேருக்கும் புலமை பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்முனை யங்கேஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பின் வாகன கொள்வனவுக்கும் நபீர் பவுண்டேஷன் ஸ்தாபகரும் சமூக சேவையாளருமான பொறியியலாளர் உதுமான் கண்டு நாபீர் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். கல்முனை ஜங்ஸ்போர்ட் ஜனாசா நலம்புரி அமைப்பினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய குறித்த நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து விலகுவதாக மருத்துவர் அர்ச்சனா அறிவிப்பு. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சரின் இன்றைய யாழ்ப்பாண பயணத்துடன் முடிவு. வடக்கு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை தீர்க்க இந்தியாவிடம் கோரிக்கை. வடமாகாணத்தின் சுகாதாரத்துறை குறித்த இன்றைய சிறப்பு கலந்துரையாடலில் ஆளுநர் தகவல். ஸ்ரீலங்காவில் அரசு தலைவர் தேர்தல் வேட்பாளர்களின் பாதுகாப்புக்கு சிறப்பு குழு. டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலை அடுத்து ரணில் அவசரமாக அமைச்சரவைக்கு முன்மொழிவு. பிரித்தானியாவில் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை அறிவித்த மன்னர் சார்ல்ஸ். சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்த புதிய விதிகள். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தி திமுக கொள்ளையடிப்பதாக பாஜக கண்டனம். திமுக ஆட்சியில் மூன்றாந்தரமாக கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக விசனம். டொனால்ட் ட்ரம்பை கொல்ல சதி செய்யவில்லை என ஈரான் மறுப்பு. தளபதி சுலைமானியின் கொலைக்கு நீதிமன்றம் ஊடாகவே தண்டனையாம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.